ஹாய் மை ஃபேமிலி. சாட்டர்டே மார்னிங் டைம் வந்து ஒரு 8 போல் இருக்கும். காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டு வீடு வாசல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வைகாசி விசாதத்தாத நாள் விரத பூஜை இன்னைக்கு. நான் வந்துட்டு விரதம் எப்படி இருக்கிறேன்னு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஸ்லிப் பண்ணாமல் பார்த்துட்டாங்க. காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெருக்கி தொடச்சி ரெடி பண்ணிவிட்டேன். அழுக்கு துணி இருந்தால் துவச்சி அதையும் காய போட்டுட்டு 10 பாத்திரம் இருந்தாத்தையும் அதையும் விளக்கி தனியாக தவிர்த்துட்டேன். வீட்டில் வந்துட்டு அழுக்கு, இந்த டஸ்ட்டு, இந்த நெகட்டிவ் வர மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் பூஜை ரூம் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து தட்டிட்டு வேலுக்கு மட்டும் பாலபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரசாதமாக லெமன் சாதமும் கொஞ்சமாக பொரியல் மட்டும் இன்றைக்கி நான் பண்ணேன். வடை பாயசத்தோடு செய்யலாம், பட் லாஸ்ட்டு நாள் வந்துட்டு வடை பாயசத்தோடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் தான் பண்ணி பிரசாதமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்ற ஆரம்பித்தேன். நீங்களும் வந்துட்டு வைகாசி விசாதத்தால் விரதம் இருக்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டு நாள் கடைசி நாள் கூட இருக்கலாம், ஒரு நாள் விரதம் கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் 3 நாள் கூடனா காலையில் 6 மணிக்கே எழுந்துச்சி நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணிக்கோங்க. விரதன்றது காலையில் படைச்சி சாப்பிட்றீங்கன்னா அதோட நைட்டில் தான் சாப்பிட்ணும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இருக்கலாம் மத்தியானம் சாப்பிடாம. இல்லை உங்களால் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களால் இருக்க முடியாதுன்னா நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்லாம். மனசார விரதம் இருந்தாலே போதும். நீங்கள் சாப்பிடாம தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு முருகர் எதிர்பார்க்க மாட்டார். மனசார நம்ம முருகையாவை நினச்சிட்டு நம்ம இந்த விரதம் இருக்கிறப்ப நமக்கு என்ன குறை இருக்குதோ அது எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாங்க. இந்த விசாதத்தில் விரதம் இருக்கிறது சும்மா கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். முருகையாத்து நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணி வர்றப்ப நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் தீர்ந்து நன்மையே நடக்கும். 3 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக வைகாசி விசாதம் அன்னைக்கு விரதம் இருந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே விசாத திதி தான், மறுநாள் தான் பௌர்ணமி திதி வருது. ஸோ அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். விரதம் இருக்கிறவங்க பகல் ஃபுல்லாக சும்மா இல்லாமல் முருகருடைய மந்திரத்தை படிங்க. நான் வந்துட்டு வேல்மாறல் மந்திரம் தான் படித்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் போடுங்க. நாளைக்கான பூஜையில் பார்க்கலாம்.